Blossom Petals channel. ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு எந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்க, ஒரு 7 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த சூப் வந்து நம்ம வந்து டெய்லியுமே வச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து 11 மணி போல் நம்ம வந்து எதனாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சூப் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்னாலே நம்ம வந்து எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம். அப்போ எல்லா காய்கறியிலையுமே ஒவ்வொரு சத்து இருக்கும். எல்லா சத்துமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூப் மூலமாக வந்து கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸில் வந்து அந்த தண்ணியில் தான் வந்து எப்பவுமே சத்து இருக்கும். அதனால ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு அந்த தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா அவங்களால அதுதான் சாப்பிட முடியும். அப்புறமா என்ன செய்யலாம்னா, ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் அடிச்சு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து சூப் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, பெருசுனா பாதி போதும். அப்புறமா ஒரு 3 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, 2 கேரட்டு, ஒரு 1/4 முள்ளங்கி. வேறு காய்கறி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். பீட்ரூட் எடுத்துக்கலாம். பட்டாணி இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அந்த பட்டாணி இருந்ததுன்னா அந்த பட்டாணி கூட எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறமா கொஞ்சோண்டு மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்புறமா ஒரு 400 ml தண்ணி. இதெல்லாம் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை போடலாம். ஜீரகம் பொடியணும். அப்புறமா சின்ன வெங்காயம் போடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு 11 மணி போல் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லாமே கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு வெட்டுங்க, வெட்டின அப்புறம் கழுவாதீங்க. இந்த காயும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும் காய். இது கூட நம்ம மல்லி இலை கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. நான் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேகட்டும். வெந்து நல்லா தண்ணி வற்றட்டும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. உங்கள்கிட்ட என்ன காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது கூட பட்டாணி, கார்ன் இருந்தால் கார்ன் கூட எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுங்கள். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், காய் நல்லா வெந்து அழகாக வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தைங்களுக்கு இந்த தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். பெரிய குழந்தைங்களுக்குன்னா இந்த காயை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துக்கலாம்.
எப்படின்னு காட்டுறேன், கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து உங்கள் குழந்தை ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தைன்னா ஒரு 9 மாதம் வரைக்கும் இந்த தண்ணி மட்டுமே கொடுங்க. ஏன்னா வந்து காய்கறி வேக வச்ச அந்த தண்ணி தான் வந்து ரொம்ப சத்து. அதுக்கப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த காயும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துக்கலாம். 1 வயசு 2 வயசு குழந்தைங்களா இருந்ததுன்னா அப்படியே கொடுத்துருங்க, காயோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து தண்ணி மட்டும் எடுத்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். சூப்பு வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா காய்கறியோட இது சத்து எல்லாமே இதில் தான் இறங்கியிருக்கும். அதனால் குழந்தைக்கு வந்து இது வந்து ஒரு 11 மணி போல் கொடுக்கலாம், இல்லை காலையில் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி நம்ம குழந்தைங்களுக்கு. இப்போ உங்கள் குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தைன்னா அந்த காயை வந்து அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த தண்ணி கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். 6 மாதம் 7 மாதம் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமானது. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.